Hi, 12B students. How are you? Today, I'm going to teach the same chapter, accounts from incomplete records, with the example of question number 18. The sum is very difficult when you seeing this, but when you understand it, it is very use, very easy, very, it is one easy. Particularly in the sum, it's very differ from other sum. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம் இதுக்கு ப்ரீவியஸ்ல நீங்க போட்ட சம்ஸ் விட டிஃப்ரெண்டான சம்மா இது இருக்கு. அப்ப டிஃப்ரெண்டா இருக்கிற சம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வகையில டிஃப்ரெண்டான சம் இது? எந்த வகையில டிஃப்ரெண்டா இருக்கிற சம்? கேஷ் புக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க குடுத்துருக்கோம். அது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. மத்தபடி இந்த டேப்லெட் காலம் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்துருக்குது தான். அதே மாரி அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு குடுத்துருக்குது தான். அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்குது உங்களுக்கு பழசு தான். இந்த ஓல்டு ஒன் தான். புதுசா இந்த சம் என்னன்னா, இந்த இத வந்து ஒரு கேஷ் புக் கான்செப்ட், அதர் இன்ஃபர்மேஷன் ஒரு கேஷ் புக் கான்செப்ட்ல குடுத்துருக்கான். பட் கேஷ் புக் அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ கேஷ் லெட்ஜர்ன்னு நம்ம சொல்லலாம். இங்க கேஷ் புக்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? கேஷ் லெட்ஜர் சொல்லலாம். சோ அத பத்தின ஒரு ரிவ்யூ குடுத்துட்டு நம்ம சம்முக்குள்ள நம்ம போலாம். மேரி மேரி டஸ் நாட் கீப் ஹேர் புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். From the following details, prepare trading and P&L account for the year ending 31st March 2019 and balance sheet as on the date. இதுதான் கொடுத்திருக்காங்க. இது டெபிட் சைடு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க கிரெடிட் சைடு இன்ஃபர்மேஷன். இது என்னன்னு கேட்டா டு பேலன்ஸ் பிராட் டவுன்னா என்ன மீனிங் நம்ம எடுத்துக்கணும்னா இட் இஸ் த ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக். இது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். அதாவது இங்க நம்ம அசெட்ல கேஷ்ன்னு கொடுத்துட்டு ஓப்பனிங் கொடுத்தா என்ன கொடுப்போம்? 1,20,000 கொடுப்போம். அதே மாதிரி பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கேஷ் 2,23,000. ஸோ இங்க கேஷ்ன்னு கொடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும்? 1,20,000 2,20,000 23,000 கொடுத்துருக்கணும். அந்த இங்க கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை இங்க கொடுத்துட்டான். ஓப்பனிங் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்கான். அடுத்தது டூ சேல்ஸ்னாக்கா என்ன அர்த்தம்னா இது வந்து கேஷ் சேல்ஸ்னு அர்த்தம். கேஷுக்கு சேல்ஸ் பண்ணி வாங்கின அமௌண்ட் வந்து 3,60,000 சொல்லலாம். தட் இஸ் கேஷ் சேல்ஸ்னு எடுத்துக்கலாம். டோட்டல் டூ டெட்டாஸ் இருக்கு. தட் இஸ் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் 3,40,000. இந்த கேஷ் சேல்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். இது வந்து டோட்டல் டெட்டார் டூ டெட்டாஸ் அக்கவுண்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் வந்து எங்க வரும்? டோட்டல் டெட்டார் அக்கவுண்ட்ல வரும். அதே மாதிரி கேஷ் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் டோட்டல் கிரெடிட்டார் அக்கவுண்ட்ல வரும். பை வேஜஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். வேஜஸ் பெய்டு சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் பெய்டு 1,27,000 எங்க வரும்? P&L அக்கவுண்ட்ல வரும். 2,23,000 ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000, க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000, ஓப்பனிங் சன்டிடேட்டா 1,30,000, க்ளோசிங் சன்டிடேட்டா கொடுக்கல. இதுதான் இந்த சம்ல ஹைலைட். சரிங்களா? இந்த எப்படி கண்டுபிடிக்கும்? க்ளோசிங் சன்டிடேட்டா கண்டுபிடிச்சு தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி வரும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவான். இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கான்? சன்ட்ரி டெட்டார் கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கான். அடுத்தது ஓப்பனிங் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,00,000 and 90,000 is the closing sundry creditors. Furnish and fittings opening 80,000, closing 80,000. Additional information credit purchase 1,80,000, credit sales 2,90,000. அப்புறம் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 2,80,000. ஸோ இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டா நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் சண்டிகேட்டர் க்ளோசிங் சண்டிகேட்டர் அதனால கிரெடிட்டர் கொடுத்ததால நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட் நம்ம போட தேவையில்லை. அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்ததால நம்மளுக்கு என்ன போட தேவையில்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரைஸ் நம்ம வந்து போட வேண்டியதில்லை. அப்போ டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் போட போறோம். எதுக்காக போட போறோம்னா இந்த பை பேலன்ஸ் அதாவது க்ளோசிங் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த சம்பளம் வந்து நம்ம இந்த தடவை போட போறோம். இது ஒரு ஒரு புரிதலுக்காக நான் வந்து இதை மாத்துறேன். பிளாக்கா கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை.
ஒரு இதுக்காக குடுத்துரும். இது எப்பவும் போல நம்மளுக்கு ப்ளூ குடுத்துரும். ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டான். அதனால நம்ம இத கண்டுபிடிக்க எத தான் கண்டுபிடிக்க போறோம்? இந்த இதுக்காக சம்மே நம்ம போடுறோம். ஸோ பை பேலன்ஸ் கேரிட் ஆன் கண்டுபிடி தான் நம்மளுடைய இந்த டோட்டல் டேட்டா அக்கவுண்ட் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் அட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் 80,000 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 3 ஐட்டம்ஸ் வுட் பி மஸ்ட் ஓப்பனிங், க்ளோசிங் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பிஃபோர் தட் இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் குடுத்துட்டான். கேபிட்டல் குடுத்தா முதல்ல நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், கேபிட்டல் நம்ம போட்டுருவோம். ஏன்னா அது போட்டா தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட தேவையில்லன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யாருக்காக கண்டுபிடிக்கிறோம், மேரின்றவங்களுக்காக கண்டுபிடிக்கிறோம். அந்த மேரியான டைட்டில நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம், ஓகே பண்ணிடலாம். அத முதல்ல மேரின்றதுக்கு நம்ம வந்து அந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேரி, எம்இஆர்ஆர்ஒய் மேரி. ஓகேவா? எம்இஆர்ஒய் மேரி தான் போட்டுருக்கோம். மேரி as or as on இன்னைக்கு 31/3/2019. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ப்ராண்டல் அக்கௌண்ட் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. என்ன இருக்கு, யாருக்கு போடுறோம், மேரிக்கு போடுறோம். என்ன தேதியில போடுறோம், 31/03/2019 போடுறோம். ஓகேங்களா? அடுத்தது யாருக்கு போடுறோம், அடுத்தது நம்ம போட வேண்டியது வந்து எதுக்கு போடுறோம், இது போட்டாச்சு. எது, நம்ம 3 டைட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அங்க பாருங்க. அடுத்தது ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் டைட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன எரர் இருக்கிறதுனால அப்படி பார்த்துட்டே இருந்தாலும் வாய்ஸ் மிஸ் ஆகுது. அடுத்தது 31/3/2019 போட்டாச்சா? பிறகு நெக்ஸ்ட் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் என்ன 3 நம்ம எப்பவுமே எடுப்போம். என்ன எடுப்போம், ஸ்டாக். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் முதல்ல அது போடுவோம். ஏன்னா மறந்துடும். அந்த ஃபார்முலா பிரகாரம் ஏன் போட சொல்றேன்னா, உங்களுக்கு சம்மு போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது போட சொல்றேன். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு பாருங்க, 1,10,000 அண்ட் க்ளோசிங் வந்து 1,80,000. இத போட்டு அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 2 இடத்துல போடணும் இல்லையா? அதனால இங்க போடுறோம் 1,80,000. அடுத்தது என்ன போடுறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து இது போடுறோம். எது போடுறோம்னா, இங்க பாருங்க. அடுத்தது ஓப்பனிங் சண்டி டேட்டா, க்ளோசிங் சண்டி டேட்டா. ஓகேவா? அதான் நம்ம பண்ணோம் இல்லையா? ஓப்பனிங் சண்டி டேட்டா அடுத்தது 1,30,000. க்ளோசிங் நம்மளுக்கு தெரியாது. அதனால க்ளோசிங் இங்க கண்டுபிடிச்சாதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அடுத்தது ஓப்பனிங் சண்டிகேட்டர், க்ளோசிங் சண்டிகேட்டர். ஸோ ஓப்பனிங், க்ளோசிங் இங்க போட வேண்டியதில்ல. நேரா நம்ம க்ளோசிங் சண்டிகேட்டர் திரும்ப எங்க போடலாம், பேலன்ஸ் ஷீட்ல போட்டுடலாம். பேலன்ஸ் ஷீட்ல போட்டுடலாம். க்ளோசிங் சண்டிகேட்டர். க்ளோசிங் சண்டிகேட்டர் எவ்வளவு இருக்கு பாருங்க. க்ளோசிங் சண்டிகேட்டர் க்ளோசிங் வந்து 90,000. அவ்வளவுதான். இது போட்டாச்சு. ஸோ 3 ஐட்டம்ஸ் நம்ம வந்து அந்த ஓப்பனிங், க்ளோசிங் கான்செப்ட முடிச்சாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஒரு பாக்ஸா நம்ம காலி பண்ணிட்டு வரலாம். முதல் பாக்ஸ் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா, அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் லைபிலிட்டிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. க்ளோசிங் சண்டி டேட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் சண்டி கிரெடிட்டார்ஸ் நம்ம போட்டாச்சு. அப்போ ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ போடணும். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ போடணும். ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் வந்து 80,000 இருக்கு. அதுக்கு லெஸ் டெப்ரிசியேஷன், லெஸ் அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்கான் இல்லையா? 10% வந்து டெப்ரிசியேஷன்.
8,000 வரும் கண்டுபிடிச்சோம். அப்போ டெட் ஆன்சர் வந்து 72,000 வரும். டெட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 72,000 வரும். சரிங்களா? இப்போ இதோட முடிச்சிடக்கூடாது அட்ஜஸ்ட்மென்ட். எடுத்துட்டு போய் எங்க போடணும்? அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்கான் 10% அத எடுத்துட்டு P&L அக்கவுண்ட்ல நம்ம டூ டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். எவ்வளோ? 8,000. எவ்வளோ? 8,000 போட்டாச்சுங்களா? சரி. இப்போ இன்னொரு விஷயம் என்ன, இந்த 3 அசெட்ஸ்லாம் எப்படி போடும்? ஒரே ஒரு அசெட் நம்ம இங்க மிஸ்ஸிங் இருக்கு பாருங்க. இந்த கேஷ் ஒண்ணு இருக்கு பாருங்க. இத மட்டும் நீங்க மறந்துட்டீங்கன்னா, வேலையே முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த குளோசிங் கேஷ் கிரெடிட்டர்ஸ் இருக்கு பாருங்க. இத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. இத மறந்துட்டீங்க இந்த கான்செப்ட்லன்னா, நீங்க என்ன பண்ண முடியாது? சம் வந்து பினிஷ் பண்ண முடியாது. எவ்வளோ இருக்கு பாருங்க. 2,23,000 இது மறந்துரும். அர்ஜென்ட்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? இத வந்து நம்ம நம்ம மறந்துருவோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இத கண்டிப்பா இத மைண்ட்ல வச்சுக்கங்கன்றதுக்காக அத பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் நான். புரியுதா? அந்த எல்லோவுக்கு போறதுக்காண்டான அது இம்பார்ட்டன்ட் அப்டின்றதுக்காக. நீங்க பிளாக் பண்ண வேண்டியதில்ல. உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். ஏன்னா, இந்த 2,23,000 எங்க வந்தது? எங்க வந்தது? இங்க இல்ல. இங்கிருந்து வந்தது. எங்கருந்து வந்தது? இங்க இருக்கு பாருங்க. ஓப்பனிங் க்ளோஸ். ஏன்னா ஒரு அசெட் என்ன பண்ணிட்டான்? இந்த இடத்துல குடுத்துருக்கான்னு சொன்னேன்ல படிக்கும்போது, அவ்வளோதான். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம் ரைட். இப்ப குளோசிங் பேலன்ஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் கொண்டு போயிட்டு, இப்போ ஒரு பாக்ஸ்ல இன்ஃபர்மேஷன பண்ணுவோம். இப்போ சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் அப்படி இருக்கு. கேஷ் சேல்ஸ் எங்க வரும்? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வரும். கேஷ் சேல்ஸ் எங்க வரும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் 3,60,000. அடுத்தது அ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் எங்க இருக்கு பாருங்க. இங்க போட்டுடலாம். 3,40,000. 3,40,000. சரிங்களா? அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் இங்க மைனஸ் பண்ணி இது பண்ணி வைப்போம். இங்க பாருங்க. எவ்வளோ இருக்கு? அடுத்தது வந்து அ இது குடுக்கணும். எது குடுக்கணும்? ம் ரைட். இந்த கேஷ் ரிசீவ்டு முடிஞ்சுச்சு. நம்ம பாக்ஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம்ல. அப்ப கேஷ் சேல்ஸ் போட்டோம். கேஷ் ரிசீவ்டு டெப்டார்ஸ் போட்டோம். அடுத்தது கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் எங்க போடணும் பாருங்க. கேஷ் பர்ச்சேஸ் எஸ் இங்க போடலாம். கேஷ் பர்ச்சேஸ் போடலாமா? எவ்வளோ இருக்கு பாருங்க. 1,50,000 கேஷ் பர்ச்சேஸ் 1,00,000. அப்புறம் கேஷ் பெய்டு டூ கிரெடிட்டர்ஸ் நீட் நாட் நெசசரி. பிக்காஸ் இங்க வந்து நம்ம வந்து இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் நம்ம ஸ்கிப் பண்ணதால, அந்த இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படல. எது? கேஷ் பெய்டு டூ கிரெடிட்டர்ஸ் நமக்கு தேவைப்படல. ஆனா அடுத்தது வர வேஜஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. டூ வேஜஸ். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நம்மளுக்கு வேஜஸ் போடணும். எவ்வளோ பாருங்க 7,000னா 78,000. ரைட். அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் எங்க போடணும்? எங்க? எஸ் P&L அக்கவுண்ட்ல நம்ம போடணும். டூ சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பாருங்க. 1,27,000. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிற எல்லா எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தேவை அதெல்லாம் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தேவைப்படல. இது மட்டும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. பை கிரெடிட்டர்ஸ் கேஷ் பெய்டு டூ கிரெடிட்டர்ஸ் மட்டும் தேவைப்படல. அதனால நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அந்த அந்த ஸ்டெப் நமக்கு தேவைப்படுறனால. அடுத்தது இந்த பாக்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம போட்டோம். ஓப்பனிங், குளோசிங் எல்லாம் எங்கெங்க தேவையோ போட்டோம். அடுத்தது இது அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்க. கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் எங்க போடுவோம்? இங்க போடுவோம். இங்க போடுவோம். இங்க எவ்வளோ பாருங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் 1,80,000. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு குடுத்துட்டான். அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் குடுத்துருக்கான். ஸோ அது மட்டும் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க. ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போடலாமா? இங்கேயும் போடணும். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இங்க இந்த குளோசிங் பேலன்ஸ் சர்டிபிகேட்டா கண்டுபிடிக்கணும். கிரெடிட் சேல்ஸ் குடுத்துட்டான். அதனால நம்ம என்ன பண்ணோம்? ரெசிப்ரோக்கலா இந்த இந்த இதுதான் இப்ப இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம கூடுதலா பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல 2,90,000 போட்டோம். ஓகேங்களா? அப்புறம் அப்புறம் ஓப்பனிங் கேப்பிட்டல் நம்ம போட்டாச்சு. ஓப்பனிங் கேப்பிட்டல் போட்டாச்சு. ஸோ இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எங்கெங்க போடணுமோ அங்க போட்டாச்சு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதுதான் ஜஸ்ட் ஆட் அண்ட் பிளஸ் தான். ஸோ இப்ப குளோசிங் சன்ட்ரி டேட்டா கண்டுபிடிச்சோம்னா, ஒரு பெரிய ஒர்க்கே முடிச்ச மாரி. இப்ப பாருங்க டெபிட் சைடு மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 4,20,000 மைனஸ் லெஸ் இந்த பக்கம் டோட்டல் 3,40,000 தான் இருக்கு. அப்போ அதாவது வந்து குளோசிங் சன்ட்ரி டேட்டா இஸ் ஈக்குவல் டூ 80,000. அத எடுத்துட்டு போய் எங்க போடலாம்? நம்ம இடம் விட்டு வச்சிருக்கோம்ல, இங்க போட்டுறணும். எவ்வளோ? 80,000.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அசெட் சைடே ஃபில் ஆயி போச்சு. வேலை ஓவர் இல்ல. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் தான் பார்க்கணும். எந்த பக்கம் பார்க்கணும்? ஆ லைபிலிட்டி சைடு பார்க்கறதுக்கு தேவை நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்னா வேலை ஓவர். இங்க பாருங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம போறோம் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போறோம். ட்ரேடிங் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, நம்மளுக்கு இங்க 3,30,000 வருது மொத்தம். அதே சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லாதனால அந்த 3,30,000 நம்மளுக்கு வந்து நெட்டா கிடைச்சிருது. அதே மாரி இந்த பக்கம் வாங்க 6,50,000 கிடைக்குது. 6,50,000 சேல்ஸ் வருது. சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லாதனால அந்த அமௌண்ட் நெட் ஃபிகர் 6,50,000 வருது. ஸோ இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1,08,000 இங்க போடுவோம். போஸ்டிங் 1,80,000. ஸோ இப்ப நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வேணும். ஸோ இன்கம் வந்து 8,30,000 எக்ஸ்பென்ஸ் வந்து 5,10,000 பாருங்க. அதே டோட்டல் கூட்டி வச்சிருக்கு. நீங்க மேனுவலா நோட்ல போடும்போது கூட்டி தான் போடணும். சம் இங்க போட்டு குடுத்துருக்கு. டோட்டல் பண்ணி அதனால நம்மளுக்கு வேலை சுலபம். 5,10,000. ஸோ நம்மளுக்கு வந்து 3,20,000 வந்து கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுங்களா? அடுத்தது கிராஸ் ப்ராஃபிட் கொண்டு போய் இங்க போடலாம். 3,20,000. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இல்ல. அதனால 0 போட்டுடலாம். அதே மாரி டிஸ்கவுண்ட் அலோவ்டு நம்மளுக்கு இல்ல. அதனால 0 போட்டுட்டா நில் ஆயிடும். ஸோ இன்கம் வந்து 3,20,000 டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 1,35,000. இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 3,20,000 மைனஸ் 1,35,000 போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,85,000 வந்து நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் எடுத்துன்னு போய் 1,85,000 நம்ம போட்டோமா 4,65,000. ஸோ நம்மளுக்கு வந்து இது கிடையாது. அடிஷனல் கேபிட்டல்ஸ் இல்லாதனால. அப்போ டோட்டல் அதே மாரி டிராயிங்ஸ் நம்மளுக்கு இல்ல. அப்போ டோட்டல் ஃபிகர் 4,65,000 வருது. அதோட மொத்த ஃபிகர் நீங்க பார்த்தீங்கன்னா 5,55,000 அவ்வளோதான்பா. சம்மு வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போலாம். ஃபார்மேட் மெத்தட்ல நீங்க போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரிவியூல காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பாருங்க. அப்ப நம்ம 3 ஸ்டெப்ல நம்மளுக்கு டோட்டல் டேட்டா அக்கவுண்ட் மட்டும் தான் தேவைப்படுது. மத்த ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் பக்காவா வந்திருக்கு பாருங்க. ஸோ நீங்க எக்ஸாம்ல போடும்போதும் அடிக்கடி சம் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் யூ கேன் ஈஸிலி aware about the sum. So my dear students, I hope that you can understand the sum very easily. When you're looking at the sum, it is giving effect to you. Otherwise, when you understand the sum, it is very easy to, it's like a sweet. Okay, so try to understand the sum. Again, see this video and work out the sum for better knowledge. We will finish this chapter by this last sum. We are going to see the next video with the new chapter. The name is non-profit organization. This chapter will be introduced next week. And before that, see you later. Before that, I will give some information for the particular introduction chapter, and the formulas are also sending by WhatsApp. You should take the printout for the new chapter. Is there any doubt for by this sum or for this sum? Just to make a call to rectify your doubts and take better knowledge from this sum. Thank you so much. See you later.